திரு வன்னியரசு. இன்னும் 17 மாதங்கள் இருக்கு. திமுக கூட்டணிக்குள்ள ஏதேனும் ஒரு சலசலப்பு வரும்ன்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. இல்லை, அது எப்போவுமே வந்து ஆல் இந்தியா லெவல், அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது மாநில கட்சிகளை வந்து உடைப்பது, கூட்டணிகளை சிதைப்பது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா முன் வச்சு தான் வந்து இப்போ அதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை வந்து தொடங்குறாங்க. அதனால தான் வந்து கூட்டணிக்குள்ளேயே வந்து குழப்பம் அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் கூட உள்ஒதுக்கீடுக்கான அந்த கிரீம் லேயரை எதிர்த்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற சிராக் பாஸ்வான் வந்து எதிர்க்கிறாரு. அவரும் சிராய் மோனு போடுறாரு. ஆனால் அந்த கூட்டணியில் குழப்பம் இருக்குன்னு வந்து யாரும் சொல்லலை. ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் இங்கே இன்றைக்கி வந்து ஒரு பேசுகிறோம்னா அது வந்து குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு செயல் திட்டமாக நான் அரசு பின்வாங்குச்சு. லேட்டரல் என்ட்ரி மூலமாக நியமனம் செய்யப்படுவதையும் சிராக் பாஸ்வான் எதிர்க்கல. அதுதான் நீங்கள் அதுக்கப்புறம் அரசு பின்வாங்குதுங்கிற விமர்சனத்தை சந்திக்க வேண்டியது இருக்குல்ல மத்திய அது சொன்னதுனால தானே வருது. போய் பார்க்குறாங்க, முறையிடுறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கான ஒரு புற அழுத்தம் இருக்குல்ல. அது இது ஒரு ஏன்னா அங்கே ஒரு கூட்டணி இருக்குது. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே வந்து குழப்பம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ரெண்டுக்குமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து முதலமைச்சர் இல்லாத ஒரு தருணம். இப்போ அவர் வந்து வெளிநாட்டில் வந்து தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்காக அங்கே போய் சந்திச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து முன்னணி அமைச்சர்கள் அல்லது மூத்த அமைச்சர் அப்படிங்கிறதுல வந்து KN நேரு அவர்கள் ரொம்ப முக்கியமானவர். KN நேரு அவர்கள், ஏவா வேலு போன்றவர்கள், MRK பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப மூத்த அமைச்சர்கள். இப்போ அவங்க வந்து கீழே வந்து கீழ்த்தட்டில் ரொம்ப அடித்தட்டில் இருந்து இந்த இயக்கத்தை கட்டமைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. திராவிட கருத்தியலை சுமந்து அல்லது திராவிட இயக்கத்தை சுமந்து தான் அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செயல் வீரர் கூட்டத்தில் தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அப்போ பேசும்பொழுது இந்த மாதிரி எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு யதார்த்தமாக அவர் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்குறேன். தொண்டர்களை வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். தொண்டர்கள் அதை உசுப்பேத்துறதுங்கிறது வேற, கவனப்படுத்துறது அப்படிங்கிறது வேற. அப்போ அமைச்சர் அவர்கள் வந்து கவனப்படுத்துறதுக்கான இது ஒரு வார்த்தையா நீங்கள் வந்து 26 தேர்தலில் இப்போ இருந்தே வேலை பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டாங்க, தேர்தல் பணிக்குழு போட்டிருக்கிறாங்க. அந்த பணிக்குழுவோடு சேர்ந்து வந்து நம்ம வந்து எப்படி பணி செய்யணும், எப்படி வந்து நம்ம வந்து 26 நம்ம தொடர்வது. நீங்கள் 21லேயே வந்து ஜோசியம்லாம் போய் பார்த்தாங்க. இவர் வந்து MK ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரே ஆக முடியாது, எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தாங்க ஜோசியம் பார்த்து அவர் வரவே முடியாது அடித்து சொன்னாங்க, சத்தியம்லாம் பண்ணாங்க. ஆனால் மக்கள் வந்து இவர் தான் ஒரு முதலமைச்சர், இவர் தான் வந்து பாஜகவை எதிர்ப்பதில், சனாதனத்தை எதிர்ப்பதில், கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதில் சரியாக இருக்கிறாரு அப்படிங்கிற அக்கறையில் தான் வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த காலகட்டம் அதான் அந்த சூழலில் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து அவங்களே இல்லை, உடஞ்சி தான் நிற்கிறோம். அதுதான் 5 முனை போட்டிங்கிற நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்புங்கிறத முதன்மைப்படுத்தி நீங்கள் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி இந்த முறை அவ்வளவு எளிதாக சந்திக்க முடியுமா? அதாவது பாஜகவோ அதிமுகவோ சேர்ந்தாலும் சரி, பிரிஞ்சிருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய கொள்கையை அவங்க பேசிட்டு தானே இருக்கிறாங்க. கொந்தளிக்க போகிறாரு. இல்லை அது ஏங்க, ராமர் கோவிலுக்கு இல்லை இருங்க நான் சொல்லிடுறேன். அடுத்த சுற்றுலா தான் கொந்தளிக்க போறீங்க. ராமர் கோவில் திறப்புக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் என்ன கொள்கை ரீதியாக நீங்கள் முடிவெடுத்தீங்களா, முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்களா? இது வந்து நீங்கள் சாதாரணமாக கடந்து வர முடியாதுங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உள்ளீடான இலை இருக்குல்ல, நீங்கள் வந்து நாங்கள் இல்லை அப்படிங்கிறதே அவங்களுக்குள்ள ஒரு அஜெண்டா தான். நீங்கள் நம்ம பிரிஞ்சிருப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல் திட்டம். கட்டாயம் வந்து அவங்க வந்து இந்த 26 தேர்தலில் சேர்ந்து அவங்க போட்டியிட போகிறது இல்லை. ஆனாலும் அவருடைய செயல் திட்டம் அதுதான். பாஜகவினுடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் அதிமுக வந்து தனியாக செயல்படுது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. நாங்கள் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோம். நீங்கள் ஆதாரமற்றதோ இப்போ இந்த திமுக கூட்டணியில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வலிமையாக இன்றைக்கி வந்து ஒரு கருத்து சொல்ல முடியுது அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிற ஜனநாயகம் தான். ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு முதலமைச்சர், இல்லை ஜனநாயகம் உள்ள ஒரு அமைப்பு முறை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து அதை வந்து பேசுகிறோம். அப்போ 26 சந்திப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 26 தொடர வேண்டும், திமுக அரசு தொடரணும். அப்போ இந்த தொடர்வதற்கு என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத மாண்புமிகு அமைச்சர் அரசோட நீங்கள் இவ்வளவு முரண்படுறீங்க பல்வேறு விவகாரங்களில் கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், ஆனாலும் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் நம்பிக்கை இழந்துட மாட்டீங்களான்னு அவர் கேட்டார். கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு
சில முடிவுகளோட முரணும் பட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியில இருந்தீங்கன்னா எப்படி வந்து மக்கள் வாக்களிப்பார்கள்? இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஜாதிய பிரச்சனைகளா, ஏதோ திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் ஜாதிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து வேறு சிக்கல் இருக்கா? அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சிக்கல் இருக்கா? காலங்காலமாக இருக்கிற சிக்கலை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஏதோ புதுசாக வந்து இந்த பிரச்சனையை பேசலை. ஏதோ இந்த வேங்கை வயலை சொல்கிறாங்க, திண்ணியத்தில் வந்து 3 பேர் வாயில் வந்து மலத்தை திணிச்சாங்க. யார் வந்து தட்டி கேட்டாங்க, யார் வந்து பேசுனாங்க, சிறுநீரை பாய்ச்சினாங்க, யார் பேசுனாங்க? இது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனையே. அந்த காலங்காலமாக ஒரு சாதிய கட்டமைப்பு, சாதிய சமூகத்தை அழித்தொழிப்பதுங்கிறது வேறு, ஒரு அரசு வந்து செயல்படுத்துறதுங்கிறது வேறு. நாங்கள் வந்து கேட்குறோம், இது மாதிரி வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் பேசுங்க, இதை வந்து எங்களுக்கு கொடியேற்ற அனுமதி இல்லாமல் இருக்குது, இங்கே நிர்வாக சிக்கல் இருக்குது, அங்கே இருக்குது அப்படிங்கிறது. அது வந்து செயல்பாட்டு அடிப்படையில் பேச வேண்டியது. கொள்கையில் வந்து இன்றைக்கி வந்து அகில இந்திய அளவில் நாங்கள் வந்து யோசிக்கிறோம். இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லாத, பாஜக இல்லாத ஒரு இந்தியா உருவாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. அது 26 சட்டமன்ற தேர்தலுக்கும் அதுதான் கொள்கை. இல்லை நீங்கள் 26ல் நீங்கள் வந்து ஒரு 4 சீட்டு 5 சீட்டு பாஜக உள்ளே வந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம். ஒரு சீட்டு கூட வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் கூட அதுதான் எங்களுடைய செயல் திட்டம். நீங்கள் வந்து கட்டாயம் வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அது இல்லாமல் இருக்கும்? பாஜக நீங்கள் வந்து நாம் தமிழர் இல்லை இவங்க விஜய், அதிமுக எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமான இலக்கு என்ன? திமுக எதிர்ப்பு தான். நீங்கள் வந்து பாஜக விட அதிகமாக வந்து திமுக எதிர்ப்பு மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது, திரு ஸ்டாலின் எதிர்ப்பு. எல்லாரும் எப்படி ஒரு தட்டுல வைப்பீங்க? இல்லை ஆமாம், நீங்கள் எப்படின்னா திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறத எந்தெந்த அமைப்பு வைக்குது? பாஜக வைக்குதா? கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு தானே சொன்னாங்க. சரி, ஆனால் திமுக மட்டும்தான் எதிர்ப்பாங்க, அதிமுக எதிர்க்க மாட்டாங்க. நாத்தாக்காவுக்கு என்னது? அவங்க வந்து திமுக மீது இது திராவிட எதிர்ப்பு தான் வைப்பாங்க. ஆனால் திராவிட எதிர்ப்பு அதிமுகவுக்கு ஒரு பார்வை, திமுகவுக்கு ஒரு பார்வை வைப்பாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து திமுக மீதான வன்மம் தான். திமுக இன்னைக்கு வந்து கருத்தியல் ரீதியாக சனாதனத்துக்கு எதிராக வந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை முன்வைக்கிறாங்க. காலங்காலமாக கலைஞர் காலத்திலேருந்து வைக்கிறாங்க. கலைஞர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களால் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் வந்து திமுக மீதான வெறுப்பு வந்து சாதி வெறுப்பு தான், வர்க்க வெறுப்பு தான். இன்றைக்கி வந்து கட்டமைக்கிறவங்களாம் யாருக்கு என்ன தேவை இருக்குது? நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமான அந்த வெறுப்பை கட்டமைக்கிறதுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மீது தான் அதிகமாக வைக்கிறாங்க. கலைஞர் மீது தான் அது. இன்னமும் கலைஞர் இறந்து இவ்வளோ காலம் ஆனதுக்கு பிறகு கலைஞருக்கு இன்னமும் கலைஞர் மீதான வெறுப்பை கட்டமைக்கலையா? எப்படி இதில் எந்த சூழல்னு கட்டமைக்கிறாங்க? திமுகங்கிற ஒரு இயக்கம் இன்றைக்கி வந்து ஆரியத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு கல் தூண் போல் இருக்குது. அப்போ இதை உடைச்சாதான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்ப்பனியத்தை உள்ளே கொண்டு வர முடியும், ஆரியத்தை நம்ம வெற்றி பெற முடியும். ஏன் ஆளுநர் வந்து எப்படி மாநில கல்வியை நீங்கள் குறை சொல்கிறாரு? எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியுது? மாநிலத்துக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குல்ல, மாநில கல்விக் கொள்கை இருக்குல்ல. இது எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு புள்ளி எதுனா திமுக தான். திமுக உடைச்சா நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற அஜெண்டாலேருந்து இதை பண்ணுறாங்க.